மாகாண சபை தேர்தல் சர்வகட்சி குழு கூட்டத்தை நடத்த அரசாங்கம் திட்டம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. மாகாண சபை தேர்தல்கள் குறித்து தீர்மானிப்பதற்கு சர்வகட்சி தலைவர்கள் கூட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூட்டவிருக்கின்றார். 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட உரைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளிவரும் நிலையில் மாகாண சபை தேர்தல் நடத்துவது தொடர்பாக மிக முக்கியமான கலந்துரையாடல்களில் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் உள்ளூராட்சி மற்றும் மாகாண தேர்தல்களை விரைவில் நடத்த நடவடிக்கை எடுக்க என்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட எனவே இந்த நடத்திவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அரசாங்கத்திடம் இருந்த போதிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் ஏற்பட்ட சூழ்நிலைகள் அரசாங்கத்தின் தேர்தல் அட்டவணையை மாற்றியமைத்திருக்கிறது. இதன் பின்னரே மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கம் பேசாது மௌனித்திருந்தது. ஆனால் எதிர்க்கட்சி பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் அழுத்தங்களை கொடுத்த நிலையில் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புக்கு முன்னர் மாகாண தேர்தல் நடத்த நாட்டில் சட்டம் இல்லை என்ற அறிவிப்பினை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டது. இதன் அடிப்படையில் வரும் 7ஆம் தேதி முன்வைக்கப்பட உள்ள 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் சர்வகட்சி தலைவர்கள் கூட்டம் ஒன்றை நடத்துவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திட்டமிட்டிருக்கின்றார். மாகாண தேர்தல் பழைய முறையில் கீழ் நடத்துவதா அல்லது புதிய முறையின் கீழ் நடத்துவதா என்பது குறித்து இதன் போது கலந்துரையாட திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.